பிரியம் நம்மேல் இருந்தால் நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி வசனத்தின்படி நம்மை நீதிமானாக்கி ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லா விதத்திலும் அவருக்கு சாட்சியாய் நிறுத்தி சந்ததியின் மேலும் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியா சொல்லலாம், உண்மையாய் சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிரியத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்பட கிருபை தாங்க. கொஞ்சம் கூட அங்க இங்க விலகாமல் எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நல்ல திருஷ்டாந்தங்களாக இஸ்ரவேலரை எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீங்க. இதை இத்தனை தரம் வாசித்தும் அதை குறித்து நாங்கள் கவனம் இல்லாமல் கவலை இல்லாமல் போகக்கூடாது. நாங்கள் எச்சரிப்படைய கிருபை தாங்க. ஹல்லேலூயா. என்ன விஷயம் தெரியுமா? எபேசியர் 5 அடிக்கடி வாசித்திருக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? ரொம்ப அதிகமான பெரிய பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. எங்க இருக்குது? எபேசியர் 5 3வது வசனத்தை, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்ம சிந்தையிலும் வராது, அதனால ஒன்றும் ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருப்போம். வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஆஹா, எவ்வளவு எச்சரிப்பு இல்ல? அவ்வளவு பெரிய பரிசுத்தமுள்ள ஆண்டவராச்சே. உங்க பேச்சுல கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு கவனமாயிருங்கள். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் இல்லப்பா, அது கிடையாது. மற்ற எந்த அசுத்தம் கிடையாது. பொருளாசை, ஐயோ அது கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவேளை இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குதோ, யோசித்து பார்த்து கொண்டால் நல்லது. ஹல்லேலூயா. எல்லாரும், போதிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அனைவரும் சோதித்து பார்த்து கொள்வது நல்லது. ஏன்? இதுல ஒன்று தவறினாலும் என்ன நடக்கும்? அடுத்த பக்கம் திருப்பி கொள்ளுவோம். 6வது வசனம் வாசிப்போம். எபேசியர் 5:6. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். விஷயம் என்ன? நமக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேல ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு ஈடுபாடு இருக்கும். ஒரு பக்கம் மனசு சொல்லும், ஆவியானவர் சொல்லுவார், நம்முடைய மனசாட்சி சொல்லும் அது வேண்டாம், அது தவறு, உனக்கு அது ஏற்றதல்ல. இன்னொரு பக்கம் ஆனால் அது இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி மாம்சம் போரிட்டு கொண்டே இருக்கும். ஆவியும் மாம்சமும் போரிட்டு கொண்டே இருக்கும் போது நடக்கும். இந்த வசனத்தின்படி என்ன சொல்லுது? ஒருவனும் உங்கள் வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மாம்சம் இப்படி ஆவியும் மாம்சமும் உள்ள யுத்தம் பண்ணிட்டே இருப்பதை எப்படியாவது பிசாசு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லுகிற யாரையாவது பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்து விட வாய்ப்பு உண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் இப்படி, ஐயே இதுக்கு போய் நீ இப்படி யோசிச்சுட்டு இருந்தியா? சே, நீ ஏன்ட்ட முதல்ல கேட்டிருந்தா நான் உனக்கு சொல்லியிருப்பேனே. வா, எங்க போகணும் உனக்கு நான் கூட்டிட்டு போறேன், என்ன வேணும் உனக்கு நான் வாங்கி தாரேன். இப்படிதான். இதுக்கு வேதத்துல உதாரணம் இருக்குதா? இருக்குது. அம்னோன் தாமாரின் மேல் கண் வைத்தான். யார்கிட்டையும் சொல்லல. அம்னோன் மனசுக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்குது. அப்படி ஒரு தவறான எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. சகோதரி ஆயிற்றே, அவளுக்கு தீங்கு செய்யவும் மனம் இல்லை, அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே இது எப்படி யாருக்கு தெரிந்ததோ தெரியல, ஒருத்தன் மகா தந்திரவாதி யோனதாப் பக்கத்துல வந்துட்டான். என்ன மெலிஞ்சிட்டே இருக்க? ஐயே இதுக்கு போய் இப்படி யோசிச்ச? நான் ஒன்று சொல்றேன், ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எதை அசை போட்டு கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஒத்து வார்த்தைகளை நல்ல சப்போர்ட் பண்றதுக்கு யாரையாவது வந்து சேர்த்துற வாய்ப்பு உண்டு பிசாசின் கண்ணிகளிலே. அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் மேல், இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்படி யார் மேல வந்தது? இஸ்ரவேலர் மேல வந்தது. நமக்கு திருஷ்டாந்தம் அவங்க தானே, அவர்கள் மேல் வந்ததே. அப்படியானால் அவர்களை போல பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கிற நம்மீதும்
தேவ கோபாக்கினை வர வாய்ப்பு உண்டு என்று எச்சரிப்பதற்காக தான் இவைகள் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரிந்து கொண்டோமா? அந்த ஒரு சம்பவம் இல்லை, அம்னோன் அந்த காரியம் மட்டுமல்ல, எந்த விஷயமாகட்டும் தவறு செய்வதற்கு எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உடன்படவே கூடாது ஆணுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதமான ஒரு எண்ணம், நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷ பூச்சி வந்துருச்சு, பார்த்துட்டோம், ஒரு தேள் ஊந்து வருது, மெல்ல ஊந்து வருது, என்ன செய்வோம்? அது சும்மா கட்டில் கடியில் பீரோ கடியில் எங்கேயாவது போய் இருக்கும் அப்படி சொல்லுவோமா? ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணுவோமா? என்ன ஆகும்? பதறி அடிச்சு அதை முதல்ல முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அதுக்கு முன்னாடி வேற எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஆமென். அவனுடைய கிருபையினாலே, அவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதாகிலும் தவறான விருப்பங்களோ எண்ணங்களோ உள்ளே வரும், ஏதாவது வந்துடும். மாம்சத்தில் இருக்கிறோமே, எங்கேயாவது எங்கேயோ போறது இங்கே வந்துடும், திடீர்னு வந்துடும், ரூட் மாறி வந்துருச்சுன்னு வைங்களேன், முதல்ல அதை தூக்கி, இது என்னது வித்தியாசமா ஒன்று வந்தது, அது எங்க இருக்கு, எங்க போச்சு, தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருங்க. ஹல்லேலூயா. உள்ள வாழ விடவே கூடாது. அந்த காலத்தில் பல வீடுகளில், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மனை பாம்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டு, பாம்பை வீட்டில் வளர்த்து பால் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பாக இருக்கும்படி சொல்லுகிறேன், பாவத்தை பால் ஊற்றி வளர்க்கவே கூடாது, உள்ளுக்குள்ள தூக்கி எறிந்து நிர்மூலமாக்கி போட வேண்டும். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ முதியவர்களோ யாரானாலும் சரி, அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள்ல என்னென்ன வயதினர்லாம் இருந்தாங்க? பால் பெருகும் குழந்தை முதல் எல்லா முதிர் வயது வரைக்கும், தள்ளாடும் முதிர் வயது மட்டும் இருந்தாங்க ஜனங்க. ஆண்டவர் விட்டு வைத்தாரா? யோசுவா, காலேப் தவிர இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து வாசிப்போம். அதே எபேசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். இதோடு கூட, அப்போ இது முக்கியமான பாவம், அது பஞ்சமா பாதகம் என்று சொல்லுவோமோ, கொலை, விபச்சாரம், அந்த தீமையான, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அது பேர் முதலாய் நம்ம சொல்லவே மாட்டோம், ரொம்ப நல்லது. ஆனால் இன்னொன்று ரொம்ப சர்வசாதாரணமாய் நம்ம மத்தியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன? 4வது வசனத்தை வாசிச்சு பார்ப்போம். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ இதெல்லாம் தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்க, இவைகளில் ஏதாவது ஒன்று என்னில் இருந்தால் எனக்கு என்ன சம்பவிக்கும்? 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட தேவ கோபாக்கினை என் மீது வர வாய்ப்பு உண்டு. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஆமேன்லாம் பார்த்து சொல்லணும், அப்படி ஆவதாக என்று அர்த்தம். ஆமேன்னா என்ன அர்த்தம்? ஆம், என் மேல் தேவ கோபாக்கினை வருவதாக என்று அர்த்தம். பார்த்து ஆமேன் சொல்லணும். ஹல்லேலூயா. விபச்சாரம் அதெல்லாம் கிடையாதுப்பா, வேண்டாம், பிரச்சனை இல்லை, அதை முடிச்சிடலாம், அது சாப்டர் க்ளோஸ். ஆனால் இப்படி ஒன்று இருக்குது, இந்த வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், ஜோக் அடிக்கிறது, இது எங்கேயாவது இருந்துச்சுன்னா, ஐயோ, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகளும் அவைகளைப் போலவே நீக்கப்பட வேண்டியவைகள். ஹல்லேலூயா. ரொம்ப சர்வசாதாரணமா மற்ற ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஒருவர் சில வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க, முட்டாள்னு சொல்லுவாங்க, அதுக்கு இணையான ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ பல வார்த்தைகளை சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அந்த வார்த்தைகள் நம்மோட வாயில வருகிறதா? முட்டாள் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிடுவோம். முட்டாள் என்று சொன்னா என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது இல்ல, தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன், மீதியை நீங்கள் படிச்சுக்கோங்க, எனக்கே சொல்ல பயமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒருபோதும் அந்த வார்த்தைகளை சொல்லவே கூடாது. யாரை குறித்தும், சின்னவங்களோ பெரியவங்களோ யாரானாலும் என்ன, சொல்லவே கூடாது. சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அம்மா அப்பாவை கூப்பிடும்போது நில்லு, சோழியை பாரு, வாயை மூடு. பெற்றோர் பிள்ளைகளையும் சொல்லக்கூடாது, அதே போல் பிள்ளைகளும் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் ரொம்ப நிறைய பேர் சில சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆகிலும் சொல்ல வேண்டிய கடமை உண்டு என்பதை நான் சொல்லுகிறேன். பெற்றோரை அப்படிப்பட்ட வார்த்தைகளை குறித்து ஒரு நாளும் சொல்லக்கூடாது. தேவ கோபாக்கினை வரும். என்ன தெரியும் உங்களுக்கு? வேலையை பார்த்துட்டு போங்க.
ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் மேல், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் எங்கள் தாத்தா, அப்பாவோட அப்பா, என்னை கூப்பிட்டாங்க. நான் என்ன சின்ன பிள்ளை தான், ஒரு 5ஆம் கிளாஸோ என்னமோ படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன கொஞ்சம் சத்தம் போட்டார். அதனால நான் என்ன பண்ணேன், காது கேட்காத மாதிரி இப்படி போயிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா இதை கவனிச்சாங்க, என்னை கூப்பிட்டாங்க. எங்கள் தாத்தா முன்னாடி முழங்கால் போட வச்சாங்க. நான் சொல்லும் பிறதான் எழும்பணும், அவ்வளோ நேரம் முழங்கால நிற்கணும்னாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா அந்த தண்டனைகள்லாம். இவ்வளோத்துக்கும் நான் ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளை இல்லை. அப்படி இருந்தும் ஒரு நாள் தானே போட்டோன்னு எங்கள் அப்பா என்னை விடலை, முழங்கால் போட வச்சாங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிய பிள்ளைகளுக்கு தெரியணும், கண்டிக்க பெற்றோருக்கு தெரியணும். ஹல்லேலூயா. தெரிந்தால் தேவ கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தகாத வார்த்தைகளை சொல்லி அல்ல, போதனை ஞானம் விளங்க நாவை திறந்து நல்ல வார்த்தைகளை போதித்து பிள்ளைகளை கர்த்தருக்குள் காத்துக்கொள்ள நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆக இப்படியெல்லாம் இருக்கும்போது இவைகளை செய்கிறவர்கள் யார்? அப்ப யார் இப்படியெல்லாம் செய்வாங்க? தகாத வார்த்தைகள், வம்பு, புத்தியீனம், ஜோக் அடிக்கிறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, தமாஷ் பண்றது. ஐயோ, இதுவும் அவைகளுக்கு இணையான பாவமா இருக்கிறதே, இவைகளும் என் நாவில் வரக்கூடாதே. ஹல்லேலூயா. நான் அப்ப யார் இப்படி செய்வாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது எபேசியர் 4:18, அதுல பதில் இருக்குது. யார், எப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி இருப்பாங்க? எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. ஓஹோ, இவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. இது என்ன வசனம்? 2 பேதுரு 1:19 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம். இதெல்லாம் சொல்றது யார்? இப்படி இருங்க, அப்படி இருங்க, கவனமாயிருங்க, திருஷ்டாந்தமா இருக்குது, ஜாக்கிரதையாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க, தேவ கோபாக்கினை வரும், கவனமாயிருங்க. யார் சொல்லுகிறது இதெல்லாம்? 2 பேதுரு 1:19 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கி மளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து பார்ப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நம்முடைய ஆத்துமாவை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சென்று சேருவதற்காக தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஹல்லேலூயா. இதுல ஒன்றும் பிழையே இல்லப்பா. நிறைவான வார்த்தைகள், உண்மையான சத்தியமும் உண்மையுமான வார்த்தைகள் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றார் தெரியுமா? 17ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அதே 1 பேதுரு 1:17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது. மறுரூப மலையின் அனுபவத்தை இங்கு குறிப்பிட்டு நினைவுபடுத்தி சொல்லுகிறார். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசுவோடு கூட மறுரூப மலையில மோசே எலியாவோடு அவர்களோடு இயேசு பேசுகிறதை காண்கிற அந்த காட்சியை கண்டு உயிருள்ள சாட்சியா இருந்து அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டோம். என்ன சத்தம் தெரியுமா? அது முந்தின வசனம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை உபதேச வார்த்தைகளும் தந்திரமான கட்டுக்கதைகள் அல்ல, நேரத்தை போக்குகிற காரியங்கள் அல்ல, உங்களுக்கு ஏதோ ஒன்றை புதுமையாய் சொல்ல வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டவைகள் அல்ல. இவைகள் அனைத்தும் பரிசுத்த தேவ மனுஷர்கள்
பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் எதற்காக? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக இவைகள் திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் எவ்வளவு மகிமையும் வல்லமையும் உள்ளவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகள் ஒன்றும் மாறி போகாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும். அப்போ புத்தியில் அந்தகாரப்பட்டு, எபேசியர் 4:18க்கு வந்துருவோம். புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, இருதய கடினத்தினாலே அநேகர் பாவ ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எபேசியர் 4லும் சரி, எபேசியர் 5லும் சரி சொல்லப்பட்ட அநேக காரியங்களை ஜனங்கள் ஏன் செய்கிறார்கள் அப்படின்னா, அவர்களுக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை, ஆத்துமா புதுப்பிக்கப்படவில்லை. ஒரு பெற்றோருக்கு எப்படி பிறந்தார்களோ மாம்சத்தின்படி, அந்த பிறப்பிலேயே அவர்கள் தொடர்கிறார்கள். இரண்டாவது முறையான அந்த பரிசுத்த ஆவியினால் பிறக்கிற, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் உலகத்தின் வாழ்ந்து, உலக வழக்கத்தின்படியே வாழ்ந்து அப்படியே மடிந்து போகிறவர்கள். ஆனால் எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் எப்படி கானானை குறிப்பிட்ட லக்கை நோக்கி பயணம் சென்றார்களோ, அதுபோல நாமும் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்களாய் இருந்தாலும் பரலோகத்தை நோக்கி போகிறவர்களாய் இருக்கிறபடியினாலே நாம் நமக்குள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நம்முடைய சிந்தை ஒரு நாளும் அந்தகாரப்படவில்லை. அதிலே ஜீவ ஒளியை கிறிஸ்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை அறிந்து கொள்வதற்காக அவர் நமக்கு வந்து புத்தியை தந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் நிருபத்தில் அருமையான வார்த்தைகளை நமக்கு சொல்லி ஆண்டவர் விளக்கி கொடுத்து எச்சரித்திருக்கும் போது, இனி என்ன செய்யக்கூடாதுப்பா? புத்தியில அந்தகாரம் வரக்கூடாது, இருதயத்துல கடினம் வரக்கூடாது, உள்ளத்துல இருள் வரக்கூடாது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய பாவம்லாம் செய்யவே மாட்டேன், பின்ன சும்மா கோபம் வந்தா ஏதாவது பேசுவேன். எப்பா, நீயும் அதே லிஸ்ட்ல தான் போய் சேருவ. என்ன லிஸ்ட்? தேவ கோபாக்கினை அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குதே. அதிகமான பேரிடத்தில் பிரியமா இருந்ததில்லை இன்னொரு லிஸ்ட் இருக்குதே, அந்த லிஸ்ட்ல தான் போய் சேருவேன். இல்ல, நான் என்னைக்காவது ஒரு நாள் தெரியாம, அது என்னைக்கு ஒரு நாளோ எத்தனை நாளோ உன் பேர் அங்க போயிரும்பா, கவனமா இருந்து கொள்வது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நமக்கோ உள்ளத்திலே புதிதான ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை குறித்து வாசிப்போம். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசித்து, நம்முடைய நிலைமை என்ன, உலகத்தாருடைய நிலைமை எப்படி இருக்கட்டும், அவங்க எங்கேயும் அங்கங்க வாழ்வாங்க, பேசுவாங்க, நினைப்பாங்க, கண்டது காண்றது பேசுறது எல்லாம் யோசிச்சுட்டு எப்படியோ வாழ்வாங்க. அது வேற, 3 நேரம் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, போயிடுவாங்க, அவ்வளவுதான். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:21 முதல் 24. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. புதிய மனுஷனை, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறதே. மனுஷ நீதி உதவாது. தேவனுடைய நீதி கல்வாரி இரத்தத்தினால் எனக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த நீதியை விசுவாசத்தினாலே நான் பெற்று, அவர் கொடுத்த ரட்சிப்பை, அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியை, முத்திரையை, அபிஷேகத்தை எல்லாம் பெற்று, ஞான போஜனத்தை, ஞான பானத்தை குடித்து நான் புது சிருஷ்டியாகி புது மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இனி பழையவைகள், ஒளிந்து போன பழையவைகள் மீண்டும் எனக்குள் உயிர் பெறவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுதான் அன்றைக்கு அந்த கடந்த முறை சொல்லும்போது சொன்னேன். ஒரு நபர் நம்மை பார்க்கும்போது, யாரானாலும் சரி, ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, நம்மை காணும் போது இது நாமா கிறிஸ்துவா அப்படின்னு வித்தியாசம் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. நான் நிஷாந்தை பார்க்குறேன், அனிஷை பார்க்குறேன், சாமை பார்க்குறேன், தம்பிமாரை பார்க்குறேன், பிரதர்ஸை பார்க்குறேன். இது அனிஷா அல்லது இயேசு கிறிஸ்துவா? எனக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது. ஆமென். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை சொல்லிக்கலாம், நம்ம பேரை போட்டுக்கலாம். இது இயேசு கிறிஸ்துவா, பரமேஸ்வரனா தெரியல, ஒன்று போல இருக்குது, இயேசு போலவே இருக்குதுப்பா,
வித்தியாசம் தெரியல. அதுதான் புதிய மனுஷனை தரித்து கொண்டதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா அதுதான் சொன்னாங்க, பாத்திரத்தின் வெளிப்புறம் அல்ல உட்புறம் சுத்தமாக வேண்டும். பாத்திரத்தின் உட்புறம் மட்டுமல்ல வெளிப்புறமும் சுத்தமா இருக்க வேண்டும். ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே முக்கியம். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே. இதை குறித்து இன்னும் வாசிப்போமானால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ எப்படி இந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டு அதை பரிசுத்தமாய் பாதுகாக்கிற அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பிலே நடந்து கொண்டால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றுவீர்கள். அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிரும், ஒரு இயல்பான ஒரு விஷயமாகிவிடும். நீங்கள் அதற்கென்று தனியா எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அன்பிலே நடந்தால் நீங்கள் யாராயிருப்பீர்கள்? நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்வது எப்படி? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. அதை யார் சொல்லி வச்சிருக்கிறாங்க? தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு அந்த கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதுகிற நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டும். விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். ஆஹா, ஹல்லேலூயா. நல்ல மனைவி தன் புருஷனை அன்பு கூறும் போது அவருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்பதை குறித்து எவ்வளவு யோசித்து என்னெல்லாம் செய்கிறாள். கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போகும் அவருக்கு என்னென்ன காரமா இனிப்பா சூடா பிடிக்குமா, ஆறி சாப்பிடுவாரா, என்ன பிடிக்கும், சகலமும் தெரிஞ்சு போகும். அதற்கு ஏற்றபடி செய்வதற்கு அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கவனமுள்ளவளாய் அவள் இருக்கிறாள். இங்க போட்டிருக்குது, புருஷன் எப்படி விவாகம் பண்ணின கணவனும் எப்படி இருப்பான, விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம். அது எத்தனை பேர் இருப்பாங்களோ இல்லையோ, ஆனா மனைவிமார்களில் நிறைய பேர் என்னவா இருப்பாங்க? கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், அதுல கண்டிப்பா ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆனா இரு சாரருமே கவனமா இருக்கணும். மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கணவர்களும், கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று மனைவிகளும் அவர்கள் கவனம் உள்ளவர்களா இருக்கும் போது நாம் எல்லாரும் சேர்ந்து எங்க ஆத்துமாவுக்கு ஒரு மணவாளன் உண்டே, ஓ அவருக்கு நான் எப்படி பிரியமா இருப்பது. ஹல்லேலூயா. இவருக்கு இந்த கலர் சாரி பிடிக்கவே பிடிக்காது, ஒரு நாளும் எடுத்தரவே மாட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவருக்கு பிடிக்கவே, என்ன செய்ய, அதனால அவருக்கு பிடிக்காதனால உடுக்கலை. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் நிறைய விஷயங்கள் பிடிக்கும், நிறைய விஷயங்கள் பிடிக்காது. அவருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:10 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கணவனுக்கு பிரியமானது என்னதென்று மனைவி சோதித்து பார்க்கிறாள், மனைவிக்கு பிரியமானது என்னதென்று கணவன் சோதித்து பார்க்கும்போது குடும்பமாக சேர்ந்து கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதித்து பார்ப்போமானால் அங்கே 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்புக்குரிய காரியங்கள், தண்டனைக்குரிய காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், கண்டிக்கிற காரியங்கள் ஒருபோதும் நம்மில் காணப்படவே காணப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அதுக்கு